இப்போ நான் ஃபெஸ்டிவல் வர்றப்ப பூஜை அறையை எப்படி நீட்டாக துடைச்சி நம்ம சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் விளக்கி அலங்காரம் பண்ணி ஏற்றுறதுங்கிற வீடியோவை இப்போ நான் போடுறேன். பூஜை அறையை நம்ம ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிடணும். அதுக்கப்புறம் பஞ்சகவ்யம்னு இப்போ கடைகளில் கிடைக்கிது, இதை பார்த்துக்கோங்க. இது என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் பூஜை அறையில் ஊற்றி நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சி விட்ருங்க. அது காஞ்சதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வாட்டர்னு பூஜை கடைகள்லாம் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா பூஜை அறையில் தெளித்து அதையும் துடைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பச்சரிசி மாவால் அச்சு வச்சு நம்ம அழகழகாக பூஜை அறை மேடையில் கோலம் போட்டுட்டோன்னா நம்ம அடுத்து விளக்கெல்லாம் விளக்கிட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோஸ் வாட்டர் பஞ்சகவ்யம் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் செய்யுங்க.